தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் தங்கபாலு அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். EVKS இளங்கோவன் அவர்கள் உடல்நலக் குலைவார் காலமானார். அவரோடு தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். நண்பர் இளங்கோவன் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலான நட்பு. அவருடைய தகப்பனார் திரு EVK சம்பத் அவர்கள், அவருடைய தாயார் திருமதி ஸ்லோக்னா சம்பத் அவர்கள், அவருடைய தனையன் தம்பி இனியன் அவர்கள், இப்படி குடும்பத்தோடு நெருங்கிய நட்பு கொண்ட ஒரு நண்பரை நான் இழந்திருக்கிறேன். நண்பர் இளங்கோவன் அவர்கள் நான் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற சமயத்தில் அவரை ஈரோடு மாவட்ட இளைஞர் தலைவராக நியமனம் செய்தேன். அன்று தொடங்கி என்னுடைய நட்பு தொடர்ந்தது. அதைத் தொடர்ந்து நான் தமிழ்நாடு தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவரை மாவட்ட தலைவர், ஈரோடு மாவட்ட தலைவராகவும் நியமனம் செய்தேன். அதைத் தொடர்ந்து அவர் பல்வேறு பொறுப்புகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக உயரும் அனைத்து தருணங்களிலும் நாங்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவராக இருந்து பணியாற்றிய தருணங்களை நினைத்து பார்க்கிறேன். மிகவும் திறமையான, மிகச்சிறந்த சொல்லாற்றல் மிகுந்த ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாடு காங்கிரஸ் இழந்திருக்கிறது. எங்களுடைய பயணத்தில் பல்வேறு நிலைகளில் நாங்கள் தொடர்ந்தும் பயணித்து அந்த பயணத்தின் நினைவுகள் இன்றும் நிழலாடிக் கொண்டிருக்கின்றன. நண்பர் இளங்கோ அவர்கள் உடல்நலம் குறைந்து மருத்துவமனையில் இருந்தபோது அவருடைய மகன் தம்பி சஞ்சயிடத்திலே தினசரி அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து அவருடைய நிலை கண்டு கேட்டு அறிந்திருக்கிறேன். ஆனால் திடீரென்று இன்றைக்கு காலை அவை நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் என்றென்றும் போற்றக்கூடிய அளவில் அவர் பல்வேறு கட்டங்களில் சிறந்து பணியாற்றிருக்கிறார். காங்கிரஸை வளர்ப்பதில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு நல்ல தலைவராக அவர் விளங்கியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக பணியாற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கான தனது கடமையை, தமிழ்நாட்டு உரிமையை பெறுவதில் தான் மிகப்பெரிய பங்காற்றிய ஒரு தலைவரை தமிழக காங்கிரஸ் இன்றைக்கு இழந்திருக்கிறது. அந்த நண்பர் இளங்கோ அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னர் கூட நாங்கள் பல்வேறு அரசியல்களை பற்றி பேசியது இன்னும் நெஞ்சில் நிழலாடுகிறது. ஒரு துடிப்புமிக்க, செயலாற்றல் மிக்க, ஒரு அற்புதமான ஒரு தலைவரை காங்கிரஸ் இழந்திருக்கிறது என்று சொன்னால் மிக இல்லை. அதற்கு மேலாக என்னுடைய அருமை நண்பர், குடும்ப நண்பர் இளங்கோ அவர்கள் மறைவு பேரதிர்ச்சியாகும். அவரை இழந்து வாடும் அவரது மனைவி, மகன் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். அவருடைய இடத்தை வேறொருவர் நிரப்ப முடியாது என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுகிறேன். இந்த தருணத்தில் இணைப்பில் இணைந்து தங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தங்கபாலு.